Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம French curve வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸோட neck design மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த பேப்பரை இப்ப மடிச்சுக்கங்க. இப்ப கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். உங்க ப்ளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கங்க. நான் 3 இன்ச் எடுக்கிறேன். எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ கழுத்து உயரம் வந்து 8 இன்ச் எடுக்கிறேன். ஷேப்புக்காக 3 இன்ச் போட்டு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல வட்டக்கழுத்து தான். இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். எப்படின்னா கரெக்டாக இந்ததும் இந்த புள்ளியும் சேமாக இருக்கிற மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும் பாருங்கள். இல்லைன்னா திருப்பிக்கோங்க. இந்த 3 இதும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வெட்டிக்கிறலாம். வெட்டியாச்சு பாருங்க. அடுத்த கழுத்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் சமமாக மடிச்சிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு கழுத்து அகலம், உயரம் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். கோடு விட்டு இது வந்து பானைக்கு இங்கேருந்து 1/2 இன்ச்சு பாருங்க. இந்த சைடில் இருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். போட்டு இங்கேருந்து கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து இப்படி வளைவாக போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க. நீ அடுத்த கழுத்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 8 இன்ச்சு அளவெடுத்து நான் கோடு போட்டுக்கிறேன். இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு இங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1/4 இன்ச்சு. இங்கேருந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ இங்கேருந்து இந்த கார்னர் வர கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இது ஒரு நெக் டிசைனு. இப்போ அடுத்த நெக் டிசைனை பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு அளவெடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 1/4 இன்ச்சு, மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ இங்கேருந்து இங்கே கிராஸாக கோடு போடுங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த இதுக்கும் சமமாக வச்சு கரெக்டாக எங்கே வருதோ அங்கேருந்து ஒரு வளைவு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சு போட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. நீ அடுத்த டிசைனை பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1/4 இன்ச்சு, இங்கே கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி கோடு போட்டு இங்கேருந்து இங்கே வர கோடு போட்டுக்கலாம், கடைசி வர.
பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த இதுக்கும் கரெக்டாக வச்சு வளைவு போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு ஒரு வளைவு. அப்புறம் இங்கே வச்சு, அப்புறம் இங்கே இந்த வளைவு வச்சு பாருங்கள், வளைவு வச்சு இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாம், வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனை பார்க்கலாம். தேங்க்யூ.